ஒரு பொலிட்டீஷியன் அதில் பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாராவது வந்தாங்களா? ஓகே, வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன் பேசுவோம், என்கவுண்டர்ஸ் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா? எக்ஸிகியூஷன் வீரப்பன் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா? ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்லை. சார், லிசி மேடம் பேசுகிறப்ப சொன்னாங்க எல்லாருக்கும் காலண்டரில் அந்த டேட்டை வந்து குறித்து கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ப்ரொடியூசரு நீங்கள் ஒருத்தர் பெரிய நடிகர் ஆக்கியிருக்கீங்க, அவங்க 2 பேருக்கும் அந்த டேட்டை குறித்து மறந்துட்டீங்களா? இல்லை அப்படிப்பட்டவரை போஸ்டரில் இவ்வளோ பெருசு போட்டிருக்கீங்க, இங்கே வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அந்த 2 லட்சம் ரிட்டர்ன் கொடுத்ததுனால போஸ்டரில் போட்டிருக்கீங்களா இங்கே? இல்லை, அப்போ அது இல்லை சார். என்னென்னா, இந்த மொரிஷியஸ் ஷூட் வந்து சப்சிடி பேஸ்டு ஷூட்டு. அவங்க வந்து ஒரு டைம் லைன் கொடுக்குறாங்க, இந்த டேட்டுக்குள்ளே இந்த ஷூட்டை ஜூன் 5th ஜூன் 10th முடிச்சே தீரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அவருக்கு வந்து, இந்த இன்டிமேஷன் அவருக்கு வந்ததே வந்து 20 நாளைக்கு முன்னாடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே மொரிஷியஸ் ட்ராவல் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் நான் 30ஆம் தேதி ரேகாவுக்கு தெரியும், 30ஆம் தேதி இதை பண்ணலாம் ரங்கராஜ் பாண்டே கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசித்தோம். நாங்கள் பிஆர்ஓ யுவராஜ் கூட பேசணும். பட் அவருடைய ஸ்லாட்டாக இருந்ததால் எங்களுக்கு அது புக் பண்ணி வந்தால் எங்களுக்கு கிடைக்கல. அதர்வைஸ் 2 லட்சத்துக்கெல்லாம் ஒரு முகம் கிடையாது, அந்த இடத்துல இருக்க வேண்டிய முகம் அது. உங்களுக்கு வந்து அவர் ஒரு 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 அரசியல் பேசுகிறப்போ ஒரு சில அரசியல் அவர் பேசுவார்ல, ரங்கராஜ் பாண்டே பேசுவார்ல, அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு அரசியல் பேசுவார் இல்லைங்களா, அந்த கேரக்டராக இருக்கார் படத்தில். அவர் ஒரு மெயின் கேரக்டர் அவர். அப்போ அவர் பேசுகிறப்ப வர கோபம் வந்து உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் அவரே கேஸ் பண்ணது. சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்கோம், அது ரொம்ப இக்கட்டான டைலாக் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில் எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ கேவலமானவனையாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது திருடனை விட கேவலமானவனா? ஓகே சார், இதுக்கான பதில் சூப்பர், நல்ல சிறப்பான கேள்வி. விஷயம் என்னென்னா சார், ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுகிறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமா, டே அவன் அடிக்கிறான் நான் அடிக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதியோட போய் அரசியல்வாதி அவரும் திருடன் ஒரு திருடன் பேசுவான். ஸோ இந்த டயலாக் எழுதுறது ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லலை, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆகிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஸோ இதில் மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்தில் இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார், இவனா அறிவுமதின்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடனை ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பார் அவர். இவன் வந்து அவன் லாக் ஆகிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவனை அப்போ நான் எது வேணா சொல்லுவோம்ல, மச்சான் நீ ஒரு நாள் தானடா நம்ம ஜென்ரலாக பேசுகிறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம், அந்த தத்துவங்களை லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ் அது ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு விஷயம் சார். கரெக்ட் சார். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போகிறீங்க? எதை பற்றி சொல்லுங்கள், எந்த இதில் கான்ட்ரவர்சி சொல்லுங்கள்? டைட்டிலும் சரி, படத்தில் வந்து நீங்கள் உள்ள டைலாக்டும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனரில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க. அதுதான் கேட்குறேன். அதான் ஒரு விஷயம், இதில் கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. அதான் என்னென்னா, காலத்தோட குறியீடுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. என்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார், அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில் போடுறாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கில் போடுறப்ப அந்த தூக்கில் போடுறதுக்கு பேரலாக ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்கிறப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபரில் நடந்த 72 அக்டோபரில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னென்னா, மெக்சிகோவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதில் 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸாக படிக்கிறப்ப ஓகே இந்த நாளில் இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஒரு குறியீடு, அவ்வளோதான் சார், நாள் குறியீடு அது.
சார் 2 விஷயம் சார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் உட்காந்துருக்கார், அதை இருக்கார் பாருங்க, குமார் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி, சார் செம்ம சார், நீங்கள் கீச்சிட்டீங்க சார், அதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டார், சார் அவ்வளோ குத்துறான் ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளோ படம் எடுக்கிறேன், ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்துனா இவ்வளோ ரத்தம் பீறிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்தில் நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சுருக்கேன், ஸ்கேல் வச்சுருக்கேன். செக்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திருப்பார். இவரே வந்து கேட்டார், சார் கையில் ஏதாவது ஒன்றுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்கள் குத்துனீங்கன்னு மக்களுக்கு கண்மையாக இருக்கும். என் படத்தில் எனக்கு வேணாம். எனக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் எப்போவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இடம்லாம் கட் பண்ணணும், ஆனால் நாங்கள் கட் பண்ண, ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமாக இருக்கணும். அந்த ரத்தம், அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதேமாதிரி தான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்துலையும் அது எவ்வளோ ஒரு ஸ்கேலில் என்ன அளவில் காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஹீரோ சார், வெற்றி சார், உங்களுக்கு தான் எல்லாரும் ஹீரோயினை வந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னால் ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த லொக்கேஷனில், அப்புறம் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? இல்லை, யாருக்குமே பேசுறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதில் 4 நாள் வந்துட்டு போகிறோம். சார் ஒரு நாள், சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அது பிளான்டாக நடந்ததுனால கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணார். நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவலில் சொல்லுவார், இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவாக சொல்லியிருப்பார். நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்கன்னா, கொலைக்கான மரண தண்டனைன்றதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பலை. என்னுடைய பார்வை அது. என்னுடைய பார்வையும் இதில் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்டில் மரண தண்டனை கரெக்டுன்னு சொல்கிறவங்களுடைய பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்தில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டையும் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசரு, நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தை திணிச்சு தான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் எண்டில் அதை தான் நான் சொல்கிறேன். இதில் சரி தப்புன்றது வந்து 17th செஞ்சுரியில் மரண தண்டனை ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்குது. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்கள் பதிவு செய்யுங்க. அந்த பதிவுக்கு அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து நான் என்னுடைய கருத்து இது நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை சார். நான் பிரிகிடா, இவ்வளோ நேரம் பேசின யாருமே அந்த லட்சுமிகாந்தன் யார், கொலை பண்ணது யார், உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்ட வெளிநர் யாருன்னு சொல்லலை. அவங்களாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு கதை தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை சார், அது சொல்லக்கூடாது. படம் நீங்கள் பார்க்கணுன்றது தான் வந்து இங்கே பிளானே. ஸோ அதனால் அதை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல டைரக்டர்கிட்ட கேட்காம. ஸோ அதனால யார் அந்த லக்ஷ்மிகாந்தன், என்ன கொலை வழக்கு, அதுதான் டைட்டிலே, அதுதான் கதை. அதனால் எங்களால் அது சொல்ல முடியல. இப்போது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கரெக்ட் பர்சன் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக கரெக்ட் தானே சார்? படம் சார், சமீப காலமாக இந்த பாலியல் வழக்குகள் வந்து ரொம்ப வருது. ஆமாம், சிறுமிகளை கூட ரொம்ப கற்பழிக்கிறாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக மரண தண்டனை வேணும், அப்படின்னா தான் வந்து வராது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தன் உள்ளே போயிட்டு கோர்ட்டில் ப்ரூவ் ஆகாமல் திருப்பி அவங்க அம்மாவே கொன்னான், அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்து தான் திருப்பி அது நடந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதில், இந்த சிறுமிகள் இதில் மரண தண்டனை வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து என்ன? சார், நான் சிறுமிகள் பலாத்காரத்தை விட்டுட்டு நீங்கள் ஓவராலாக என்கிட்ட கேட்டால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் எங்கள் பர்ஸ்பெக்டிவ் என்னது மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன் சார். நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து கல்கட்டாவில் நடக்கிற அந்த வயலன்ஸு, ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸு, அது எல்லாம் நோன் வயலன்ஸில் ஒரு முஸ்லீமு ஒரு ஹிந்து பொண்ணை வந்து ஷூட் பண்ணிடுறான், கன்னில் ஷூட் பண்ணிடுறான், அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனை ரிலீஸ் பண்ணுறப்ப அவன் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறான். இப்போ நான் கதையாக சொன்னவனு உங்களுக்கு என்ன தோணுச்சு? நடந்த ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு ஹிந்து பெண்ணை வந்து சுட்டு கொன்றான், இதான் கதை. அவன் 23 வருஷம் கழிச்சு ஒரு கதை சொல்கிறான் சார். அந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுங்களா? 9 பேர் நாங்கள் போனோம், அந்த பொண்ணு முன்னாடி வந்தா, எப்படியா இருந்தாலும் சாவடிக்க போகிறோமே, அதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சுட்டு அப்புறமா சாவடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க 9 பேரும். 8 பேரும் ஒருத்தன் அப்போஸ் பண்ணுறான். நம்மளோட நீ சாவடிக்க நான் ரெடி,
நீ இவ்வளோ சாவடிக்கிறமா, ஒரு ஹிந்து அவ்வளோ நான் சாவடிக்கிறேன்னு நீ சொல்லி நான் சாவடிக்கிறேன். கற்பழிப்புன்றது நம்ம அஜெண்டாவிலே கிடையாது, அது கூட்டுறோம்னு சொல்கிறான் அவன். இவங்க 8 பேரும் உனக்கு விருப்பம் இல்லையா, தனியாக போய் நில்லு, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்கிறாங்க. அவன் உறுதலை இதை சொல்கிறான், முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணை ஷூட் பண்ணுறான். 8 பேர். இது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் 23 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவ் நிறைய குற்றத்தில் இருக்கும்ல, அந்த சான்ஸை வந்து இப்போ நிறைய விஷயங்களை நான் சொல்ல, இப்போ அது எப்படி தெரியல, ஒரு ஹிடன் விஷயமா நிறையா இருக்கும் சார். ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடி இப்போ நம்ம 2 விஷயம் பேசுவோம் சார். ஆட்டோ சங்கருடைய இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, ஆட்டோ சங்கர் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் அதில் பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாராவது வந்தாங்களா? ஓகே. வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன் பேசுவோம், என்கவுண்டர் இஸ் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா, எக்ஸிகியூஷன். வீரப்பன் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா? ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்லை. ஸோ எப்போவுமே ஒரு ஒரு குற்றத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் ஒருத்தவனை மட்டுமே நம்ம குறி வைக்கிறோம், அவனுடைய மனநலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து நான் கண்டிப்பாக திணிக்கலை, நான் திரும்ப சொல்கிறேன், நான் இதை திணிக்கவே இல்லை. என்னுடைய கருத்தை சொல்லி ஆப்போசிட்டில் இன்னொரு கருத்தையும் நான் வச்சுருக்கேன். இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் அது அதிகமாக இருக்குது, அதை நம்ம நியாயப்படுத்தணும். நான் நியாயமும் படுத்தலை, ஏன்னா அதுதான் ஒரு 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 ஃபிலிம் மேக்கரோட வேலை அது கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு விவாதத்துக்கு விட்டுட்டா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.